வாங்க இன்னைக்கு பருப்பு உசிலி பண்ணலாமா? ஈஸி வேல எப்படி பருப்பு உசிலி பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் கரெக்டாக பக்குவத்தோடு செய்யணும் அப்படின்னா நிறைய ஆயிலும் ஆகும். ரொம்ப நேரம் டைம் எடுக்குங்க. அப்புறம் இந்த பருப்பை எண்ணெயிலேயே நீங்கள் வதக்குற மாதிரி இருக்கும். பட் இது ஆயில் கம்மியாக எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்ட்டு பார்க்கலாம். கடலப்பருப்பு பருப்பு 1 கப்புங்க. இதை நீங்கள் நல்லா ஊற வச்சுடுங்க. 4-5 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. இப்படி பருப்பு எடுத்து உடச்சிங்கன்னா அப்படி 2ஆக உடையணுங்க. இதுதான் பக்குவம், ஊறி இருக்கிற அளவுக்கு பக்குவம். வெந்நீர் ஊற்றிக்கிங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் நான் கொஞ்சம் கூடவே கொடுத்துருக்கேங்க. உப்பு, கொஞ்சோண்டு ஆயிலுங்க. ஒரு 2-3 ட்ராப் ஆயில் ஊற்றிக்கிங்க. கடலைப்பருப்பை போட்டு வேக வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே நின்று வேக வச்சுக்கோங்க. ஊற வச்சனால கரெக்டாக வெந்துடும். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த பருப்பு எந்த ஸ்டேஜில் எடுக்கணும் அப்படின்னு. எடுக்கும்போது அப்படியே உடையணுங்க. 4-5 பகுதியாக உடையணும். அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் பருப்பை வேக எடுத்து வச்சுக்கணும். பருப்பை மட்டும் கரெக்டாக வேக எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் இந்த உசிலி நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், அப்படியே புட்டு மாவு பதத்துக்கு வரணுங்க. இப்போ எடுத்து அதை ஆற வச்சுடுங்க. நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் பெட்டருங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பொரியல் பண்ணுவீங்களோ, இது என்னென்ன காயில் பண்ணலான்னா, பீன்ஸில் பண்ணலாம், கொத்தரங்காயில் பண்ணலாம், வாழைப்பூவில் பண்ணலாம், வாழைத்தண்டில் பண்ணலாம், புடலங்காய் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபேவரட் காயோ அதில் பண்ணலாங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு ஒரு 1 டீஸ்பூனுங்க. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ பட்டை மிளகா ஒரு 4-5 பட்டை மிளகாங்க. காரமே இதில் தான் இருக்குது. ஸோ அதனால நல்லா 4-5 பட்டை மிளகாவை நல்லா போட்டுக்கோங்க. ஜீரகம் 1/2 டீஸ்பூன். கருவேப்பிலை, நல்லா வறுத்துக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்க. ஹையில் வச்சிங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது இதே ஒரே விஷயம்தான், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகியும் போயிடும், அதோட டேஸ்ட்டும் வராதுங்க. இப்போ வெங்காயத்தை, நல்லா பெரிய வெங்காயத்தை, நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தி பெஸ்ட்டுங்க. பட் என்னக்கிட்ட நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயங்க. மீடியம் சைஸாக எடுத்துக்குங்க, போதும். நல்லா வதக்கிக்கிங்க. அந்த தாளிப்பும் இந்த வெங்காயமும் நல்லா மெர்ஜாகிற மாதிரி பொறுமையாக நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. நம்ம பருப்புலேயும் பெருங்காயம் போட்டிருக்கோம், இங்கேயும் பெருங்காயம் போடுறோம். ஏன்னா அந்த பருப்பு கேஸுன்னு சொல்லுவாங்க, அதனால தாங்க பெருங்காயம் நிறையா யூஸ் பண்ணணும். 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸுங்க. நல்லா சன்னமாக வெட்டிக்கிங்க. நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. நான் இப்போ போட்டிருக்கிறது கருவேப்பிலை உப்புங்க. நம்ம ஏற்கனவே பருப்புலேயும் போட்டிருக்கோம், இப்போ லைட்டாக வதங்குறதுக்கும் கொஞ்சம் போட்டிருக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டுங்க. தண்ணி இனி ஊற்றாமல் அப்படியே நல்லா வதக்கிடுங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் வதங்கின பிறகு சுடு தண்ணி ஊற்றுங்க. சுமார் ஒரு அந்த பீன்ஸ் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இந்த பீன்ஸ் வேகிற அளவுக்கு தான். 1/4 கிலோ பீன்ஸுனால் பருப்போட அளவு 150 கிராமாக இருக்கணுங்க. சுத்தமாகவே அந்த தண்ணிலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்க. இந்த தண்ணியோடு போட்டிங்கன்னா களி மாதிரி ஆகிடும். தேங்காய் நல்லா 1 கப்பு. இதுக்கு தேங்காய் நிறையா தாங்க கொடுக்கணும். பொரியலுக்கு போடுறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்குங்க.
தேங்காய், பட்டை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணுங்க. அதே மாதிரி பெருங்காயத்தூளும் ஜாஸ்தியாக போட்டுக்குங்க. இப்போ இந்த பருப்பை நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு பல்ஸ் மோடில் 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி திரி திரியாக வந்துடும். அதாவது புட்டு பதத்துக்கு வந்துருங்க. ரொம்ப போட்டு அரைச்சிடக்கூடாது, தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி அப்படியே உதிரி உதிரியாக 2 வாட்டி பல்ஸ் மோடு, ஒரு வாட்டி போட்டுட்டு பாருங்கள், திருப்பி ஒரு வாட்டி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது பொரியலில். எல்லா பொரியலில் வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த இதை எடுத்து அப்படியே போட்டுருங்க. பருப்பை மட்டும் பக்குவமாக வேக வச்சு பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தெரியுதாங்க நம்ம ஏன் இவ்வளோ மஞ்சத்தூள் போட்டோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு நல்லா பிரட்டி கொடுத்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிரட்டி கொடுத்தீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக வரும். அவ்வளோதாங்க, பருப்பு உசிலி ரெடி. இந்த ப்ராசஸ் வந்து ஆத்தென்டிக்காக பண்ணணும்னா ரொம்ப இதாக பண்ணணுங்க. ரொம்ப டைம் எடுக்கும், ஆயிலும் நிறையா எடுக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் பண்ண பாத்திரத்தை மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறீங்க, இது பண்ண முடியாது, நீங்கள் வீடியோவுக்காக இப்படி கட்டுறீங்க, வீடியோவுக்கு மட்டும் சமைக்கிறதுக்காக பண்ணுறதுக்காக இந்த பாத்திரத்தை வச்சுட்டு செய்கிறீங்க அப்படிலாம் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க. நான் எப்போதுமே இதில் தாங்க பண்ணுறேன். இந்த பாருங்கள், இதில் கஞ்சி பண்ணியிருந்தேன், அதை வாஷ் பண்ணிட்டேன். இதையும் உப்பு, பீதாம்பரி, புளி போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா இந்த வாட்டி லைட்டாக கொஞ்சம் கருப்பாக இருந்த மாதிரி இருந்தது, பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. நான் ஆடுற டைமில் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு தாங்க பக்கத்துலேயே பருப்பு உசிலியும் வச்சு காமிச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுடுங்க. அதுக்கு தாங்க இந்த வீடியோவுக்கு நடுவில் நான் வந்து இந்த வாஷிங் இதையும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக பருப்பு உசிலியை நீங்கள் வந்து அந்த பேன்லேயே வச்சுக்குங்க. அது என்ன ரெசிபின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பருப்பு உசிலி வந்துங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடேரியனுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த இது. நீங்கள் இந்த இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குன்ட்டு சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வெஜிடேரியன் மக்களுக்கு இது வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வத்தக்குழம்பு, ரசம் சாதம், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லெமன் ரைஸ், அந்த மாதிரி தேங்காய் ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த பொரியலை கொஞ்சம் எடுத்து வைங்க, நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும் இதில் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கு இது செஞ்சு முடித்தோடனே கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிங்க, ரைஸ் போட்டுக்குங்க, கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்குங்க. இல்லைன்னா அப்படியே அந்த சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதில் அப்படியே நீங்கள் கொஞ்சமாக உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்குங்க. போட்டுட்டு அந்த ஹீட்லேயே பண்ணிங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும் ரெடிங்க. நீங்கள் இது பண்ணும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு கீ போட்டுக்குங்க, இன்னுமே தூக்குதலாக இருக்கும். நல்லா வந்து டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எனக்கு உப்பு பத்தலைங்க, அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பருப்பு உசிலிலே நம்ம இப்போ பருப்பு உசிலி சாதமும் பண்ணியாச்சு. இந்த பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து கீழே வந்து கருப்பான மாதிரி இருந்ததுங்க. அதனால தான் இந்த வாஷிங் வீடியோவும் நான் போட்டிருந்தேன். அவ்வளோதாங்க, டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. பாய் பாய்.